சாவித்ரியோட கணவர் இறந்துட்டாரு. சாவித்ரியோ தன்னோட மகனான பிரவீனோட ஒரு வீட்ல வசிச்சு வந்தாங்க. தினமும் நைட்டு 11 மணிக்கு வெளியில ஏதோ காலடி சத்தம் கேக்குற மாதிரி இவங்களுக்கு இருக்கு. அதுவும் அவங்களோட மகனோட அறைக்கு பக்கத்துல இருக்கிற ஜன்னல்ல இருந்து தான் அந்த சத்தம் வந்துட்டே இருக்கு. கதவை திறந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படியே பல நாளும் தொடர்ந்து போச்சு. ஒரு நாள் இரவு சாவித்ரி துணிந்து ஜன்னல் வழியா வெளியே எட்டியும் பாக்குறாங்க. மங்கலான வெளிச்சத்துல ஒரு பெண்ணோட உருவம் மட்டும் அங்க இருக்கிறது தெரியுது. அந்த பெண்ணும் சாவித்ரியோட மகனோட அறைய மட்டும் தான் உத்து பாத்துட்டு இருந்தாங்க. பயத்துல சாவித்ரியும் உறைஞ்சு போய் மறுநாள் அவங்களோட ஃப்ரெண்டோட உதவியோட அந்த பொண்ணு யாரு அப்படின்றத விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு உண்மையும் தெரிய வருது. சில வருஷத்துக்கு முன்னாடி பிரவீன சாவித்ரி தத்தெடுத்திருப்பாங்க. பிரவீனோட உண்மையான அம்மா வறுமை காரணமாக சூழ்நிலை காரணமாகவும் இந்த குழந்தைய தத்து கொடுத்திருப்பாங்க. அவளோட குழந்தைய பிரிந்தாலும் ஒரு நாளாவது அவனை பார்க்கணும் அப்படின்ற ஏக்கத்தோடயே தினமும் நைட்டு வந்து அந்த பையன் தூங்குற அந்த ஜன்னல் கிட்டே வந்து எட்டி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட பயம் அப்படியே பரிதாபமா மாறுது. அது அப்படியே தாய் பாசத்தோட வலியாவும் மாறுது. குழந்தை தத்தெடுப்பு அப்படின்றது மகத்தான செயல்தான். ஆனா ஒரு குழந்தைய பிரிஞ்ச தாயோட உணர்வையும் வலியும் நாம் புரிஞ்சுக்கணும்.